எல்லோருக்கும் வணக்கப்பா. இன்றைக்கி நம்ம 1 கிலோ இறால் வாங்கியிருக்கோம். இறால் வச்சு இறால் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம நல்ல இறாலை வந்து 2-3 கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தக்காளியும் அதே மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சாச்சு. கருவேப்பில்லை 3 ஈக்கு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சின்ன ஸ்பூனில். சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். சீரகத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பொடியாக நுணுக்கி வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நான். ஏன்னா இறால் வந்து எண்ணெயிலே இது ஆகிறப்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதை கூட சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம அது கூட பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் வதக்கி விட்டோன்னா கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சீரகத்தை அதோட சேர்த்துக்கலாம். சீரகத்தை வந்து நுணுக்கிட்டு சேர்த்தாலும் சரி, இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அது கூட சீரகத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்பலாம் இது பண்ண வேணாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கிண்டி விடலாம். அப்போ தான் நல்லா கிரேவி வந்து நமக்கு ரெடியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி கரையிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தக்காளி கரையிறதுக்காக, ரொம்ப வேணாம். அது சீக்கிரத்துலேயே கரைஞ்சிரும் தக்காளி. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கிண்டினோம்னா நல்லா தக்காளி கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி வரணும் தக்காளி, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாதி பாதியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா தக்காளி கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் அதோட தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். இறால்லே தண்ணி ஆல்ரெடி இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுலையே, அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம பாட்டு கிண்டினோம்னாவே அதில் இருக்க தண்ணியே வந்து அதிலே வெந்து வந்துடும். இறாலை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வெங்காயம் தக்காளியோடு வதக்கினோம்னா அதிலே நல்லா சுருண்டு வரும். நமக்கு அதில் இருக்க தண்ணிலாம் அது வெளியில் வரும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம இப்போ கிரேவியாக பார்க்குறப்ப நிறையா இருக்குது. இப்போ நல்லா சுருண்டு வரப்போ கம்மியாயிரும். நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி அப்புறமே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு அது வேக வேக நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள், தண்ணிலாம் குறைஞ்சிரும். எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் இறால். இந்த அளவுக்கு எல்லாமே கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த கல்லை நல்லா மேலே வர்றது அளவுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இப்போ மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் காரமாக இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி கறிக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். போட்டு நல்லா இப்போ ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோம்னா அதுலேயே நமக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேணாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக தண்ணி நான் ஊற்றிக்குவேன். நான் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் ஊற்றிக்குவேன். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனால தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம தண்ணி ஊற்றாமே பாருங்கள், மேலே இவ்வளோ அந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கிண்ட தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ரொம்ப வேகமாக வைக்காமல் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம மூடியை திறந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ பார்க்கலாம் திரும்பியும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கங்க. எல்லாம் இப்போ ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றுனதுக்கே நமக்கு குழம்பு மாதிரி எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் இன்னும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்துடும். அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு இறால் தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ திரும்பி ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டு இந்த டயத்தில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெந்திருக்கா வேகலையான்னு. இதில் நமக்கு பாதி வேக வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், பார்க்குறப்பே நமக்கு தெரியும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு இன்னும் 2 நிமிஷம் வச்சிட்டோம்னா இது 3/4 வெந்திருக்கு. மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் பார்க்கலாம். நம்ம ஆனில் வைக்காமல் தான் வச்சுருக்கோம், அதனால் ஸ்லோவாகவே தான் இருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் ஆச்சு. இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. நம்ம எவ்வளோ போட்டால் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சி நல்லா அந்த இறால் ரெடி ஆயிடுச்சு. இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான இறால் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி என்னோடய வீடியோலாம் ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன், அதுலேயும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்